ஏலியன் ஆங்கில படம் பார்த்திருப்பீங்க. ஏலியன்னா ஒரு ஏலியன் படம் இல்ல. ஏலியன்களை பற்றி காண்பிக்கக்கூடிய, அதாவது வெளி கிரகங்கள்ல உள்ள உயிரினங்கள பத்தி காண்பிக்கக்கூடிய படங்கள் நீங்க பார்த்திருப்பீங்க. அதுல சில படங்கள்ல சில உயிரினங்கள் வந்து நீங்க பார்க்கும் பொழுது, இன்றைக்கு முன்னால வந்து நின்னுட்டு இருக்கும். அது எந்த இடத்துல இருக்குதோ, அந்த இடத்திற்கான வடிவத்தை அது மேற்கொள்ளும். திடீரென்று இன்றைக்கு வேற ஒரு மாரி 4 கை, 8 கை அப்படி இருந்ததுன்னு சொன்னா, கொஞ்ச நேரத்துல அத கொல்ல போம்போது மேல பறந்து போய் வேற வடிவத்துல இருக்கும். அங்க போனீங்கன்னா, அது வந்து வேற ஒரு குரங்கு மாரி ஆயிரும். இப்படியான ஒரு ஏலியனுக்கு உள்ள ஒரு கேரக்டராக, நேரத்துக்கு நேரம் மாறக்கூடிய ஒரு உயிரினமாக அதை காண்பிப்பார்கள். அது உண்மையோ, பொய்யோ நமக்கு தெரியாது. ஏலியனுடைய ஒரு கேரக்டராக நமக்கு சொல்லப்படுகின்ற விஷயம். எனக்கு அது இந்த இடத்துல ஞாபகம் வருது. அது எப்படிங்கிறத நீங்க தான் புரிஞ்சுக்கணும். இன்னொரு ஒரு விஷயம் நான் சொல்றேன். ஆ ராணுவத்துல எல்லா நாட்டு ராணுவங்கள்லயும் வந்து ஒற்றற்படை உண்டு. அந்த ஒற்றற்படையில அந்த வெளிநாட்டிற்கு உள்நாட்டு ஒற்றர், வெளிநாட்டு ஒற்றர். வெளிநாட்டு ஒற்றர்ல பார்த்தீங்கன்னு சொன்னா, அந்த நாட்டிலேயே நமக்கு எதிரி நாடு என்று கருதப்படுகின்ற அந்த நாட்டிலேயே போய் வந்து அவர்கள் சாதாரண பிரஜைகளாக முக்கிய பொறுப்புகள் ஏற்று, இன்றைக்கு அங்க வரைக்கும் இருந்து கொண்டு, அங்கிருந்து செய்திகளை அனுப்பக்கூடிய ஒரு முக்கியமான ஒற்றர். அவர பொறுத்தவரைக்கு அந்த நாட்ல அவர்கள் பிடிபட்டார்கள் என்றால் துரோகி. இந்த நாட்டை பொறுத்தவரையில் அவர்கள் அனுப்பியிருக்கிற அந்த நாட்டை பொறுத்தவரையில் அவர் கொல்லப்பட்டாலோ, அல்லது தப்பி வந்துட்டாலோ தியாகி அவர். அப்படிதான் நம்ம பார்ப்பாங்க. இதுதான் வழக்கம். அப்ப இன்றைக்கு பார்த்தீங்கன்னா, ஹாஸ்டைல் ரீஜியன், ஹாஸ்டைல் கண்ட்ரி. இப்போ உதாரணத்திற்கு பாகிஸ்தானை வச்சுக்கலாம். பாகிஸ்தான் வந்து நமக்கு ஒரு எதிரி நாடாக இருக்கும் பொழுது, அங்கே நாம் நம்முடைய ஒற்றர்களை அனுப்பும் பொழுது, அவர்கள் தங்களுடைய அடையாளம் தெரியாமல் தான் நாம் அவர்களை அனுப்புவோம். எந்த நேரத்திலும், எந்த வடிவத்திலும் வந்து அவர்கள் இந்தியனுக்கு எதிராகத்தான் பேசணும். பாகிஸ்தானுக்கு ஆதரவாகத்தான் அவர்கள் பேசணும். அவர்கள் முஸ்லிம்கள் எப்படி அங்கே உள்ள முஸ்லிம்கள் எப்படி நடந்து கொள்கிறார்களோ அதுபோல தான் நடந்து கொள்ளணும். இந்திய கொடிய முடிஞ்சா வந்து தீ வச்சு எரிக்க பார்க்கணும். இப்படிலாம் இருந்தா தான் அங்கே உள்ள அந்த மக்களுடைய, அந்த அரசாங்கத்தினுடைய நம்பிக்கையை பெற முடியும்.